கிளம்பிட்டேன்னா பக்கத்து வீட்டுக்கு தான் பசங்க வந்து விளையாட போயிருக்காங்க. இதுதான் நம்மளோட டாப் ஆள். சரிக்காதீங்க, எங்கள் வீட்டில் ஒரு டாமின் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு வேண்டிட்டு போட்டது இது. அவர் எங்கே குதிச்சு போயிடுவாரோன்னு சொல்லிட்டு அவருக்காகவே இதெல்லாம் ரெடி பண்ணுது. இப்போ பசங்களுக்கு யூசேஜ் ஆகுது. ஸோ பக்கத்து வீட்டில் இருக்காங்க பசங்க, அவங்களுக்கு கூப்பிட்டு வர தான் போடுறேன். எங்க போன நீ? எங்கம்மா போனீங்க? அம்மா விட்டுட்டு அம்மா விட்டுட்டு எங்க போனீங்க? ஹோம்ஒர்க் பண்றீங்களா? குட் பாய். வந்துட்டேன், வாங்க. கதை மூடிட்டு வாங்க. நேற்று தங்கச்சி இதில் உட்காந்து எழுதிட்டு இருந்தா. எழுதுனா தங்கச்சி தூங்கிட்டு வரட்டும், அப்புறம் ஜாலி விளையாட. பால் பால் எங்க? அங்க இல்ல பால், கீழே எங்க எங்கம்மா பவுலு? தெரியலையே. பேட் எங்க வச்ச? பால் பழம் பழம் கீழே கண்டு கீழே கண்டு பால் போடலாம். பாத்துமா வா வா. பால் நீ உட்காந்துக்கோ, பாப்பா எடுத்துக்கோ. நான் எப்போவுமே என்னோடய பசங்களை வந்துட்டு ஆளுங்களோட இருக்கணும், இந்த மொபைல் டிவி அதில் அடிக்ட் ஆக்க விரும்ப மாட்டேன். ஸோ அதனால் பக்கத்து வீடு கீழ் வீடுன்னு எல்லார் வீட்லேயுமே பசங்களை அனுப்புவேன். பசங்க எல்லார் வீட்லேயும் அவங்க வீடு மாதிரி ஆக்கிக்கிட்டாங்க. அங்கே போய் விளையாடுறது, எழுதுறது, ஜாலியாக இருப்பாங்க. ஏன்னா இந்த வீட்லேயும் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. இவங்க கூட மிங்கிள் ஆகிட்டு எழுத விளையாட அப்படியே அவங்களுக்கும் டைம் பாஸ் ஆகும். ஸோ ஆளுங்களோட ஈஸியாக மிங்கிள் ஆகுவாங்க. இதுக்கு தான் நான் வந்துட்டு எல்லார் வீட்டுக்குமே நான் அனுப்புவேன் பசங்களை. பார்ப்பீங்க, மொபைல் டிவி இது எதுவுமே கிடையாது. இப்போ வரைக்கும் என்னோடய பையன் மொபைலை தொட்டது கூட கிடையாது. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். இதை மாதிரி தான் பண்ணுறது. எவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டுருக்காரு பாருங்க. பக்கத்து வீட்டில் ஒரு 1 hour 2 hours அங்கே இருப்பாங்க. ஏதாவது அழுதா மட்டும் தான் எனக்கு கால் பண்ணுவாங்க. கரெக்டா? ஆமா தானே? எப்படி எழுதும்? இது எழுதாது இல்ல, எழுதாது. இது தூக்கி போட்டுருங்க, டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுருங்க. இந்தா டஸ்ட்பின்ல போட்டுலாமா? வா டஸ்ட்பின்ல போட்டுலாம். ஏன் நல்லா இல்லையே? எழுதாது. வா டஸ்ட்பின்ல போட்டு